இன்றைய செய்தியினுடைய தலைப்பு பாடுகளுக்கு மத்தியில், amidst sufferings, பாடுகளுக்கு மத்தியில் என்பது இன்றைய செய்தியின் தலைப்பு. ஒரு பெற்றோருக்கு எத்தனையோ பிரச்சனையோடு கூடிய ஒரு குழந்தை பிறந்தது. 1998 நவம்பர் மாதம் 23 இந்த குழந்தை பிறந்தது. மிக ஆவலோடு எதிர்பார்ப்போடு இந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்கள், விசேஷமாக தாய், அந்த குழந்தை கையில் எடுத்ததும் திடுக்கிட்டார். குழந்தை பலவிதமான குறைகளோடு பிறந்திருந்தது. ஏன் இந்த குழந்தை இப்படி பிறந்து விட்டது என்ற கேள்வியோடு கண்ணீரோடு அந்த குழந்தையை பார்த்து கொண்டு இருக்கும்போது டாக்டர் வந்து, இந்த குழந்தை சில மாதங்கள் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கும் என்று சொல்ல, 1999 ஜூன் மாதம் 9 பிதாவாகிய தேவன் அந்த குழந்தையை நித்திய ராஜ்யத்தில் அணைத்து கொண்டார். மிக சொற்ப காலம் மாத்திரமும் எப்பொழுதும் வேதனையோடு சங்கடத்தோடு வாழ்ந்த அந்த சிறு குழந்தையை அடக்கம் பண்ணின பிறகு அந்த இருதயத்தின் துயரத்தை அடக்கம் பண்ண முடியவில்லை. அந்த குழந்தையை அடக்கம் பண்ணி ஆய்விட்டால் அந்த குழந்தையை பற்றிய நினைவுகள் அடக்கம் பண்ணப்பட முடியாதபடி இருதயத்தை கிழித்து வருகின்றன. ஏன் என்ற கேள்வி பதிலில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் 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 எனக்கு ஏன்? இந்த கேள்வி அவர்களை துளைத்துக் கொண்டே இருக்கின்றார். என் பிரியமான சகோதரி சகோதரியே, வாழ்க்கையில் பல்விதமான நெருக்கங்கள், பாரங்கள், கவலைகள், கஷ்டங்களோடு இன்று ஆராதனைக்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் மனதிலே பல்விதமான கேள்விகள் எழும்புகின்றன. ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்கிறார்? இந்த கேள்விக்கு கர்த்தர் பதில் தரமாட்டார் என்று சொல்வது நமக்கு சமாதானத்தை தராது. பிரியமானவர்களே, இந்த கேள்விக்கு என்ன பதில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? I don't have a ready-made answer to convince you, neither to comfort you. என்னிடத்தில் ஒரு பதில் இல்லை. உங்களை ஆறுதல் படுத்தவோ உங்களை திருப்திப்படுத்தவோ என்னிடத்தில் ஒரு பதில் இல்லை. Yet I have to expound God's word. என்றாலும் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். It will bring solace to your heart. அந்த வேத வாக்கியம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். It will mellow your condition. உங்களுடைய மனநிலையை இது அமைதிப்படுத்தும் என்று நான் எண்ணுகிறேன். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக நடந்து வருகிறார். எருசலேம் முழுவதும் அங்கும் இங்குமாக கூடாரங்கள் இருக்கின்றன. கூடார பண்டிகை முடிந்து விட்டது. கூடார பண்டிகை முடிந்து எல்லாரும் அவரவர் இடத்துக்கு போயிருக்கிறார்கள். சில கூடாரங்கள் கலைக்கப்படாமல் அப்படி இருக்கின்றன. ஆண்டவர் அங்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நடை வேகமாக இருக்கிறது. மெதுவான நடை அல்ல, மிக வேகமான நடை. ஏன் வேகமாக நடக்கிறார்? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இப்பொழுது இயேசு வேகமாக தேவாலயத்தை விட்டு கடந்து போகிறார். அவர் மீது கல்லெறிய வேண்டும் என்று ஜனங்கள் புறப்பட்டு நிற்கிறார்கள். ஆகவே வேகமாக அவர் கடந்து வருகிறார்.
உண்மையாகவே அந்த கல்லெறி படாதபடி தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் வேகமாக கடந்து போகும்போது ஒரு கூடாரத்தின் பக்கத்திலே ஒரு காட்சியை பார்க்கிறார். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அங்கு பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். வேகமான நடை நின்று விட்டது. துரிதமான நடை தாமதப்பட்டு விட்டது. ஒரு மனிதனை பார்த்து அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் மீது கற்களை எரிந்து கொண்டிருக்கிற வேளையில் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற மனிதன் ஓட வேண்டிய நிலைமையில் ஆண்டவர் அங்கு நின்று மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நிற்கிறார். தன் மீது எரிய போகிற கற்களை குறித்து கவலைப்படாதபடி இந்த மனிதனுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவனுடைய வருத்தம், அவனுடைய சஞ்சலம், அவனுடைய பாடு, அவனுடைய உபத்திரவம் ஆண்டவருடைய இருதயத்தை தொட்டது. ஆகவே நம்முடைய வருத்தங்கள் ஆண்டவரை தொடாமல் இல்லை. நம்முடைய சங்கடங்கள் அவருடைய சாம்ராஜ்யத்தின் வாசலை தாண்டாமல் இல்லை. நம்முடைய கண்ணீர் துளிகள் அவருடைய மடியிலே விழாமல் இல்லை. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வேதனைகள் அவருடைய செவிகளிலே எட்டுகிறது. இங்கு பாருங்கள், மிகுந்த கவனத்தோடு கவலையோடு அந்த மனிதனை அவர் பார்க்கிறார். அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம், வாஞ்சை. என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே, சகோதரியே, கவனிப்பாரற்று கிடந்த அந்த குருடனை, வெளியிழந்த அந்த சகோதரனை, உலகம் வேண்டாம் என்று தள்ளிய ஒருவனை, யாரோ என்று புறக்கணிக்கப்பட்ட ஒருவனை பரலோகத்தின் தேவன் நாடி தேடி ஓடி வந்து அவனுக்கு உதவி செய்கிற காட்சி நம் வீட்டு வாசற்படியிலே கர்த்தரை கொண்டு நிறுத்தவில்லையா? நம்முடைய கண்ணீரை கண்டு கர்த்தர் ஏன் மகனை ஏன் மகளே அழுகிறாய் என்று கேட்கிற கர்த்தரை நம் வீட்டு வாசலில் நிற்பதாக நமக்கு காட்டவில்லையா? என் பிரியமான தெய்வ பிள்ளையை, சங்கடப்படாதே. உலகம் உன்னை அற்பமாய் எண்ணி தூரமாய் விலகி போகலாம். உனக்கு அருமையான ஜனங்கள் உன்னை விட்டு தூரமாய் விலகி நிற்கிற காலம். ஏன் அழுகிறாய் என்று கேட்க வேண்டியவர்கள் உன்னை அளவைத்துக் கொண்டே இருக்கிற நேரமாய் இருக்கலாம். ஆனாலும் உன் கவலையும் உன் பாரத்தை உன் கண்ணீரை உன் வேதனையை உன் சங்கடத்தை மாற்றுகிற தேவாதி தேவன் உன் அருகே நிற்கிறார். அவர் நிச்சயமாக உன் சரித்திரத்தை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவர். ஆகையினால் சஞ்சல பள்ளத்தாக்கிலே கிடந்து வேதனையோடு இருக்கிற உள்ளத்தை கர்த்தர் ஆற்றியும் தேற்றியும் நிச்சயமாய் கொண்டு வருவார். இந்த குருடனை பார்த்து இரக்கம் பாராட்டின தேவன் அவருடைய பிள்ளையாகிய நம் மீது இரக்கம் பாராட்டுவார். ஆகையினாலே நீங்கள் இந்த நாளிலே என்னை என் கர்த்தர் கவனிக்கிறார். எகிப்தின் பெருமூச்சு சத்தத்தை, இஸ்ரவேலின் சங்கடத்தை பார்த்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னுடைய வேதனையை என்னுடைய கண்ணீரை அவர் கவனிக்கிறவராக இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களுடைய பாரங்களை கஷ்டங்களை கவனிக்கிறவராக இருக்கிறார். அப்படி அவர் வரும் பொழுது யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். சீஷருடைய மனதிலே ஒரு எண்ணம், அவளை குற்றப்படுத்த முடியாது. அன்றைய சூழ்நிலையில் அவள் எண்ணுகிறார்கள், இவன் குருடனாய் இருப்பது கடவுளுடைய தண்டனை. நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் உலகம் சொல்கிறது தெய்வ தண்டனை. ஒரு வியாதி வந்தால் என்ன பாவம் செய்தானோ இவனுக்கு இந்த வியாதி வந்தது என்று சொல்லுகிறார்கள். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் சரீரத்தில் உள்ள பாடு, உன்னுடைய பண கஷ்டம், உன்னுடைய மன வேதனை, இவைகளெல்லாம் உலகம் சொல்கிறது பாவத்தின் தண்டனை என்று. வேதம் அப்படி சொல்லவில்லை, ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. இவர்கள் சொல்லுகிறார்கள், இது இவன் தகப்பன் செய்த பாவத்தின் தண்டனையா, இவன் செய்த பாவத்தின் தண்டனையா என்று. They related the sickness to sin. அவர்கள் வியாதியை, பாடுகளை, உபத்திரவத்தை உடனே பாவத்தோடு தொடர்பு படுத்தி அதனாலே உண்டான தண்டனை. This is the judgment from God. This is the punishment from the Lord Almighty.
இது கர்த்தராலே உண்டான நியாய தீர்ப்பு, இது தேவனாலே உண்டான தண்டனை என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, ஏன் அப்படி சொன்னார்கள்? அந்த நாட்களிலே இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே ஒரு நம்பிக்கை, தாயின் கருவில் குழந்தை உருவாகும் பொழுது அல்லது தாய் கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஒரு விக்கிரகத்தை தாய் வணங்குவாளானால் அந்த குழந்தையும் பாவத்தில் பிரவேசிக்கிறது. ஆகவே அந்த குழந்தையை கர்த்தர் தண்டிப்பார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை. ஆனால் வேதம் அதை ஒத்துக்கொள்கிறதில்லை. வேதம் அதை சொல்லவில்லை. தாய் போய் விக்கிரகத்தை வணங்குவதனாலே அந்த குழந்தை பாதிக்கப்படும் என்று என் சத்திய வேதம் சொல்லவில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்லிவிட்டார், இது இவன் செய்த பாவம் அல்ல. கருவிலே அவனுக்கு எந்த பாவமும் இல்லை என்று ஆண்டவர் அதை மறுதலித்தார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம் மனதிலும் பல கேள்விகள் எழலாம். எனக்கு வேலையே கிடைக்கவில்லையே, கடவுளுடைய தண்டனையோ? எனக்கு வியாதி சுகமே ஆகவில்லையே, கடவுளுடைய தண்டனையா? பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வருகிறது, இது பாவத்தினுடைய விளைவா என்று நீங்க எண்ணலாம். பிரியமானவர்களே, இது பாவத்துக்கு கிடைத்த தண்டனை அல்ல. கர்த்தர் நம்மை தண்டிக்கவில்லை. இந்த விளைவுகளினாலே எந்த மனிதனையும் ஒரு வியாதியை கொடுத்து கர்த்தர் தண்டிக்கிறவரே அல்ல. தண்டனை என்பது வியாதி அல்ல, மரணம். பாவத்துக்கு தண்டனை என்பது மரணமே தவிர வியாதி அல்ல. வேத புத்தகம் வியாதியை பாவத்துக்கு தண்டனையாக சொல்லவில்லை. பாவத்துக்கு தண்டனை எது? மரணம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்துக்கு கிடைப்பது மரணம். நாம் எல்லாரும் மரண தண்டனையில் இருக்கிறோமே தவிர வியாதி என்பது தண்டனை அல்ல. அதைவிட கூடுதலான தண்டனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தண்டனை? மரண தண்டனையை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் வராத எல்லாரும் மரண தண்டனைக்குள்ளான குற்றவாளிகளாகவே இருக்கிறார்கள். அவர்களுக்கு யாதொரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. என்னை கேட்கவே அருமையான சகோதரனே, சகோதரியே, ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை நீங்கள் பார்க்கும் பொழுது சாதாரணமாய் விட்டு விடாதீர்கள். மரண தண்டனையை சுமந்து கொண்டிருக்கிறான். இந்த தண்டனையிலிருந்து விடுவிக்க அவனாலே முடியாது. நித்திய தண்டனையை சுமக்கிற மனிதன், அவரை விடுவிக்க ஒரே ஒரு வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் மாத்திரமே. அந்த இரத்தத்தை அவன் காண்பதற்குள்ள ஒரே வழி, நீ வாய் திறந்து அவனிடத்தில் பேச வேண்டும். நீ போய் இயேசுவின் இரத்தத்தை குறித்து அவனுக்கு சொல்லாவிட்டால் இந்த மரண தண்டனையிலிருந்து அவன் மீட்டு எடுக்கப்படவே முடியாது. அப்படியானால் இந்த விழி இழந்த தன்மைக்கு, குருடராக இருப்பதற்கு எது காரணம்? பாவம்தான் காரணமாக இருக்கிறதா? அருமையான சற்று நாம் யோசிப்போம். நம்முடைய தனிப்பட்ட பாவத்தினாலே தான் இவைகள் நடக்கிறதா என்று நான் யோசித்து பார்த்தால், ஒரு விதத்தில் நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய வியாதிகள் எல்லாமே பாவ சம்பந்தம் உள்ளவைகள் தான். எல்லா கஷ்டங்களும் எல்லா வியாதிகளும் பாவ சம்பந்தம் உள்ளவைகள். பாவத்துக்கான தண்டனை அல்ல. they are related to sin. அவைகள் எல்லாம் பாவ சம்பந்தமானவைகள். அதனால இந்த வியாதிகள் வந்தன. the consequence of the sin is sickness. பாவத்தின் விளைவாக வியாதி வரலாம், ஆனால் பாவத்தின் தண்டனையாக வியாதி வரவில்லை. பிரியமானவர்களே, இப்போது பாவத்தின் சம்பந்தமாக நமக்கு வியாதி வருகின்றன. வருகிற வியாதிகள்லாம் எவை அல்ல? பாவத்தின் தண்டனை அல்ல. இட் இஸ் நெய்தர் பனிஷ்மெண்ட் நாட் ஜட்ஜ்மெண்ட். அது பாவத்தினாலே நமக்கு உள்ள தண்டனையும் அல்ல, பாவத்தினாலே நமக்கு உண்டான நியாய தீர்ப்பும் அல்ல. பாவத்தின் விளைவாக நமக்கு என்ன வரலாம்? வியாதி வரலாம். அருமையானவர்களே,
நாம் இப்பொழுது ஏதேன் தோட்டத்தை பார்ப்போமானால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் நீ கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய். போதும், நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று. பிரியமானவர்களே, சரீரத்திலே ஒரு பெண் பிரசவிக்கும் பொழுது அனுபவிக்கிற வேதனைகள், அவள் படுகிற பாடுகள் பாவத்தின் தண்டனை அல்ல, பாவத்தின் விளைவு. ஏவாளுக்கு பாவத்தின் தண்டனை, ஆனால் அதனுடைய சந்ததியாகிய நமக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு அது பாவத்தின் தண்டனை அல்ல, பாவத்தின் விளைவு. எந்த பெண்ணும் கர்ப்பவதியானதனாலே தண்டிக்கப்படுகிறது இல்லை, ஆனால் பாவத்தினுடைய விளைவாக அவளும் வேதனைப்படுகிறாள். சரீர பிரகாரமான வேதனை மாத்திரமல்ல ஒரு பெண்ணுக்கு. அவள் அன்றைக்கு பிரசவ வேதனைப்பட்டு சில மணி நேரம் வேதனைப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். செல்லமே கண்ணே என்று வளர்த்து வளர்த்து ஆளாக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, கல்லூரிக்கு போகிற மகனை பார்த்து, மகனே சாயங்காலம் சீக்கிரம் வந்துவிடு, வாயை மூடிக்கிட்டு, உனக்கு என்ன தெரியும் பள்ளிக்கூடத்தை பற்றி? எமோஷனலி ஹர்ட், வேதனைப்படுகிறது உள்ளம். பிரசவித்த நாளை விட அதிக வேதனை, அந்த சரீர துன்பத்தை விட கீழ்ப்படியாத பிள்ளைகளினாலே பெற்றோர்கள் அனுபவிக்கிற வேதனைகள், சங்கடத்தின் சரித்திரங்கள் ஏராளம். கண்ணீர் வடிகிறது தாய் உள்ளத்தில். என் செல்லமே, என் மகனே, என் மகளே, இப்படி செய்யாதே. எத்தனை காயங்கள், எத்தனை வேதனைகள், இவை பாவத்தினுடைய விளைவுகள். இவ்விதமாகவே வருத்தத்தோடும் சங்கடத்தோடும் மனிதன் விளைவது பாவத்தின் தண்டனை அல்ல, பாவத்தினுடைய விளைவுகளாக இருக்கின்றன. ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட விளைவுகளையே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பிரியமானவர்களே, நெற்றி வேர்வை, மண்ணான முடிவு, இதுதான் பாவத்தின் தண்டனை. இன்றைக்கு நாம் அனுபவிப்பது பாவத்தின் தண்டனை அல்ல, ஆதாம் அனுபவித்தது பாவத்தின் தண்டனை. நாம் இன்றைக்கு சரீர பிரகாரமாக மரிப்பது பாவத்தின் தண்டனை அல்ல, பாவத்தின் விளைவு. அவனுக்கு தண்டனை, நமக்கு அதனாலே உள்ள விளைவு. இந்த ரெண்டையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனுக்குத்தான் தண்டனையாக கொடுக்கப்பட்டது, நமக்கு தண்டனையாக கொடுக்கப்படவில்லை. அந்த பாவத்தினுடைய விளைவு இன்னும் இருக்கிறது நமக்கு. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம். என் அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவத்தின் விளைவு இருக்கிற வரையிலும் இந்த உலகத்தில் சங்கடங்கள், கண்ணீர், வேதனை எல்லாமே உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாலும் பாவத்தினுடைய விளைவுகளை இன்னும் சந்தித்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டதனால் நமக்கு பாவத்தின் தண்டனை கிடையாது, ரட்சிக்கப்பட்டதினாலே நமக்கு பாவத்தின் விளைவு. ஒரு வீட்டில் சாப்பாடு ஒரு மகனுக்கு கொடுக்கவில்லை, நீ சாப்பிடக்கூடாது, நீ கீழ்ப்படியவில்லை, இன்றைக்கு உனக்கு சாப்பாடு இல்லை, அவனுக்கு உட்கார்ந்து இருக்கிறான். சாப்பாடு இல்லாமல் இருக்கிற அவனுக்கு கீழ்ப்படியாமைக்கு கிடைத்த தண்டனை. இன்னொரு குழந்தை அங்கு வருகிறது, அவனுக்கு வியாதி. அவனை பார்த்து, தாய், நீ இன்றைக்கு இதை சாப்பிட வேண்டாம், நீ இன்று ஒரு நாள் இப்படி இரு. அது அவனுக்கு பாவத்தின், அது அவனுடைய சரீரத்தில் உள்ள பிரச்சனையினால் உண்டான விளைவு. அது ரெண்டு பேரும் பட்டினி இருக்கிறார்கள். ஒன்று தண்டனை, இன்னொன்று விளைவு. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
பிரியமானவர்களே, நாம் அனுபவிக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களுமே ஒரு விதத்தில் பாவத்தினுடைய விளைவுகளை தான் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, காலையிலிருந்து மாலை வரையும் வேலை, பலவிதமான உழைப்பு, மனைவி கஷ்டப்பட்டு சமைத்து வைக்கிறான், கணவர் வருகிறான், உப்பு இல்லை சப்பு இல்லை, இது ஒரு சமையலை தூர கொண்டு போடு, நாய் கூட சாப்பிட. அப்போது நெற்றி வேர்வை விழ நீ பாடுபட வேண்டும். அதனுடைய முடிவு மண்ணாக இருக்கிறது. அதை யாரும் சாப்பிடவில்லையே. காரணம் என்ன? உணர்வுகளில் உண்டாகிற பாவத்தின் விளைவு, சமாதானத்தின் மீது உள்ள பாவத்தின் விளைவுகள் குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகின்றன. எத்தனையோ படித்து முடித்து விட்டார், வேலை இல்லை, படித்த படிப்புக்கு வேலை இல்லை, நெற்றி வேர்வை விழ உள்ள படிப்புக்கு பிறகு வேலை இல்லாத நிலைமையில் எல்லாமே மண்ணாக போய் விடுகிறது. என் நம்பிக்கை எல்லாம் தளர்ந்து விடுகிறது. நெற்றி வேர்வை சிந்தி படித்தேனே என்று. என் பிரியமான சகோதரனே, இவைகள் எல்லாமே நீ உன்னுடைய பாவத்தின் விளைவல்ல. இந்த உலகத்தில் பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தின் விளைவுகளினால் நாம் பாதிக்கப்படுகிறோம். நாம் செய்த பாவம் அல்ல, பாவத்தின் விளைவினாலே நமக்கு வேலை கிடைக்கவில்லை. யாரோ ஒருவன் தவறு செய்கிறான், யாரோ ஒருவன் நீதி செய்கிறதில்லை, நாம் பாதிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பேச விரும்புகிறேன். அந்த குழந்தை எப்படி பிறந்தது, அதற்கு என்ன பதில் சொன்னீர்கள் தெரியாது. ஆரம்பத்தில் எனக்கு பதில் இல்லாதது போல இப்பொழுது 15 நிமிடம் கழித்தும் எனக்கு பதில் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சரீரத்தில் ஏற்படுகிற வியாதிகள் எல்லாமே பாவத்தின் விளைவா? இவன் குருடனாக இருப்பது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. அப்படியானால் தேவன் தெளிவாக சொல்லிவிட்டார், இந்த குருட்டு தன்மை எதனாலே உண்டானது அல்ல, பாவத்தினாலே உண்டானது அல்ல. உங்கள் வியாதிகள் பாவத்தின் தண்டனையாக வந்தது அல்ல. அப்படியானால் ஏன் வியாதிகள் வருகின்றன? எல்லாம் பாவ சம்பந்தப்பட்டவைகள் தான், பாவ விளைவுகள் தான். ஹெர்னியா, தமிழ் வார்த்தை தெரியாது. ஹெர்னியா அது அல்சர், குடலிறக்க நோய் அல்லது அல்சர் நோய் வந்து ஒருவன் கஷ்டப்படும் போது இவை ஏன் வந்தன? தேவனிடத்தை ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே இந்த ஹெர்னியாவை நோக்கும், அது நீங்கின பாடு இல்லை, இந்த அல்சரை சுகமாக்கும், அது சுகமாகவில்லை. ஏன் இந்த வியாதி வந்தது? கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லாமல் யாது ஒருவன் அரட்டி கொண்டே இருக்கிறானோ, யார் கவரியில் இருக்கிறானோ அவனுக்கு ஹெர்னியா. அப்படியானால் இந்த ஹெர்னியா வியாதிக்கு காரணம் என்ன? காரணமில்லாத மன உளைச்சல்கள், காரணமில்லாத காரியங்களினாலே வியாதிப்படுகிறான். அருமையானவர்களே, தலைவலி அதிகமாக இருக்கிறது, மிகுந்த தலைவலி, பிளட் பிரஷர் அதிகமாக தலைவலி அதிகமாக இருக்கிறது. அநேகர் சொல்கிறார்கள் பிளட் பிரஷர் அதிகமாக இருக்கிறது என்று. அதை சாதகமாய் சொல்கிறார்கள். எனக்கு திடீரென்று கோபம் வந்துவிடும், நான் பிளட் பிரஷர் இருக்கிறேன், என்னுடைய விளையாடாதே என்று. இது ஒரு போர் கவசம், சண்டை போடுவதற்கு இது ஒரு கவசம் வைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் we are very short tempered என்று. சரி, ஏன் உனக்கு பிளட் பிரஷர்? ஏன் உனக்கு தலைவலி? கசப்பான வாழ்க்கை, மற்றவர்கள் மீது கசப்பு, எப்போதும் எரிச்சல், மன்னிக்கிற தன்மை இல்லை. நிச்சயமாக இந்த வியாதி வரும். மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் எப்போதும் கோபம், எரிச்சல், கசப்பு இப்படியே இருந்தால் தலைவலி வரும். சில பேர் கேட்டு பாருங்க, நல்ல சுகமா இருக்கீங்களா பிரதர்? சுகமா இல்லாட்டா என்ன செய்வேன் தெரியும். பிரைஸ் தி லார்ட் பிரதர், சாரி. ஆத்திரம், கோபம் எதற்கென்றே இல்லை. அப்படி ஒரு ஆளை நீங்க பார்க்க வேண்டும்னா என்னை பார்த்துக் கொள்ளும். அருமையானவர்களே, நான் அதில் மகிழ்ச்சியாக சொல்ல, ஐ ஃபீல் ashamed of that. நான் கோபப்படுவதிலே வருத்தப்படுகிறேன். அதற்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தவறு.
அப்படியானால் நமக்கு பிளட் ப்ரெஷர் வரும், தலைவலி வரும், இருதய வியாதி எல்லாமே வரும். ஏன் ஆக்சிடென்ட் நடக்கிறது? சட்டத்தை மீறுவதனாலே தான். சுமார் 1200 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி நான் வந்தேன். போக்குவரத்து நான் யோசித்து பார்க்கிறேன். ஆக்சிடென்ட் என்பது நாம வரவழைத்துக் கொள்கிறோம். தேவ கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தி வருகிறது. நாம் என்ன செய்கிறோம்? டிராஃபிக் ரூல்ஸை பின்பற்றுவதே இல்லை. அது ஒரு பாவம். பாவத்தினுடைய விளைவுகள் தான் ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, குடும்பத்திலே விவாக முறிவு ஏற்படுகிறது. காரணம் என்ன? கடவுள் எனக்கு நல்ல மனைவியை தரவில்லை. தாய்மார் சொல்கிறார், என்னுடைய மகன் தங்கம் வாச்சது பாரு ஒன்று, அதனால் அவன் சங்கடப்பட்டான். தங்கம் நல்லா இருந்தால் அந்த தங்கம் போயிருக்காத. என் அருமையான சகோதரியே, உன் மகனை மெச்சிக்கொள்கிற அளவிலே உன் வீட்டுக்கு வந்த மருமகளை நீ மெச்சிக்கொள்ளவில்லையே. பிரியமான யோசித்து பாருங்கள். ஏன் மனம் கடவுளுடைய சட்டங்களை மீறி நடக்கவில்லை. அப்பொழுது ஆட்கள் குறைவாக இருந்தார்கள். ஒரு பெண் அங்கிருந்து வருவது போல் இருந்தது. நம்மை யார் ஒரு புது ஆத்மா, ஒரு ஆத்மா வந்தால் ஆவலாய் பார்க்கிற காலம் அது. யார் என்று எட்டி பார்த்து என் மனைவி தான் வந்தாள். இவள் தான் ஏற்கனவே வந்தாளே, திரும்ப ஏன் வந்தாள் என்று யோசித்து கொண்டேன். கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு சகோதரி வரும் மாதிரி இருந்து எட்டி பார்த்து இவள் தான் திரும்பவும் வந்தாள். நான் ஆராதனை முடிவு சொன்னேன், நான் எட்டி எட்டி பார்க்கத்தான் நீயே தான் வந்துக்கிட்டு இருந்த, ஒரு புது ஆத்மா வரவில்லைன்னு. நீங்கள் ஒரு நாள் எட்டி எட்டி பார்ப்பீர்கள், நான் வரவே மாட்டேன். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். மிக அற்பமாக நம்முடைய வாழ்க்கை துணையை எண்ணுகிறோம். என் பிரியமான சகோதரனே, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வராதபடி இருக்க கடவுளை குற்றம் சொல்லக்கூடாது. நம்முடைய பாவத்தின் விளைவு அன்பு தாழ்ச்சி, விவாகத்தினுடைய சட்டங்களை மதிக்காததினாலே அப்படி நடக்கிறது. அப்படியான சகோதரிகள் தவறே செய்யவில்லையா? தெரியவில்லை, இன்னொரு நாள் பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆகவே குடும்பங்களிலே இவ்விதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள் வருவதற்கெல்லாம் காரணம் பாவத்தின் விளைவுகள். இப்போது நாம் நேரடியாக வருவோம். எல்லா சங்கடங்களும் நம்முடைய பாவத்தினுடைய விளைவு இல்லவே இல்லை என்று சொல்லுகிறீர்களா? அருமை எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. போதும். ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவர் ஆத்மா சாகிறது. பெற்றோருடைய பாவத்தை பிள்ளைகள் சுமக்கிறதில்லை, பிள்ளைகளுடைய பாவத்தை பெற்றோர்கள் சுமக்கிறதில்லை. வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆனால் தகப்பனுடைய பாவத்தின் விளைவு வரும். தகப்பன் குடிகாரனாக இருந்தால் பிள்ளைகளுடைய சரீரம் பாதிக்கப்படுகிறது, கண் பார்வை பாதிக்கப்படுகிறது. ஏனப்படி? பாவத்தின் விளைவு. அந்த குழந்தை தண்டிக்கப்படவில்லை, குழந்தைக்கு பார்வை இல்லை. ஏனென்றால் தகப்பன் குடிகாரன். குடிகார தகப்பனுக்கு பிறந்து இந்த குழந்தை பார்வை இல்லாமல் இருக்கிறது. The blindness is not a judgment upon this child due to father's sin. அப்பாவின் பாவத்தினாலே பிள்ளை தண்டிக்கப்படவில்லை. ஆனால் குழந்தை எதனாலே குருடானது? அப்பாவின் பாவத்தின் விளைவு. The result of sin. கடவுள் உட்கார்ந்து தண்டித்துக் கொண்டிருக்கவில்லை. ஆகவே அருமையானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் ஒருவரையும் குற்றம் சுமத்தாதீர்கள். இது அந்த பாவத்தினாலே இந்த பாவத்தினாலே ஏற்பட்டது என்று. இவைகள் எல்லாம் ஏன் ஏற்பட்டன என்பது எண்ணுவதை விட அவைகளுக்கு மத்தியிலே நாம் சமாதானமாய் போய்கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மோடு தொடர்ந்து பேசுவார். யோவான் சுவிசேஷம்
9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இதைத்தான் விசுவாசிக்க வேண்டும். உங்கள் வீட்டில் கடுமையான பிரச்சனை வந்துவிட்டால் கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம். என் தேவன் தனது மகிமையை வெளிப்படுத்த இது ஒரு சந்தர்ப்பமாக விளங்கப் போகிறது என்பதை விசுவாசியுங்கள். இதை தண்டனையாக எண்ணி புலம்பாதீர்கள். கடவுள் என்னை இப்படி தண்டித்து போட்டாரே எண்ணாதீர்கள். தேவனது வல்லமை, தேவனது மகிமை விளங்குவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இது விளங்கப் போகிறது. My suffering is an opportunity to display God's power and glory. தேவனது வல்லமையும் மகிமையும் வெளிப்படுத்தப்படுவதற்கு என்னுடைய சங்கடங்கள் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆகவே நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். God will exhibit His power through your sufferings. உங்களுடைய கஷ்டங்கள் வழியாக தேவன் தனது வல்லமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை விசுவாசியுங்கள் அருமையானவர்களே. ஆகவே அதுதான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இப்படி ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது? என் ஆத்மாவில் அல்ல. எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? சரீரத்தில். It is a sickness or it is a affliction. சரீரத்திலே ஒரு பாடு அல்லது சரீரத்திலே ஒரு துன்பம். இதை பவுல் அனுபவிக்கிறார். நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? என்ன பாவம் செய்தாரோ இப்படி அனுபவிக்கிறார் என்று. பவுலுக்கு பலவிதமான வியாதிகளை சொல்கிறார்கள். அவைகளுக்கு ஒன்று வேதத்தில் ஆதாரம் இல்லை. ஆனால் சரீரத்திலே ஒரு பெரிய கஷ்டம் இருக்கிறது அவருக்கு. அப்போது ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இந்த கஷ்டத்தை என்னை விட்டு நீங்க எடுத்துவிடும். நாமும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த தலைவலியே எடும், இந்த தலைவலியே எடும். ஆண்டவர் எடுக்கவே மாட்டார். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த தலை கீழே விழுந்தால் தான் தலைவலி போகும். ஆண்டவர் செய்யவே மாட்டார் என்றெல்லாம் சொல்லிவிடுவோம். அவருக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. அப்பொழுதுதான் பவுல் சொல்கிறார், என் பலவீனத்தில் உம்முடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்கும். He was happy about the thorn. அந்த முள்ளை குறித்து அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த முள் இருக்கிறதுனாலே எது விளங்க போகிறது? தேவனுடைய பலம். உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை மீது தேவ பலம் இறங்கும். உங்கள் பலவீனம், your weakness is a vessel to receive the power of God. உங்களுடைய சரீர பாடுகள் தேவ வல்லமையை சேகரிக்கும் அருமையான பாத்திரமாய் இருக்கிறது. விசுவாசிக்கலாம் அருமையானவர்களே. Yes, your suffering is the vessel to receive the power of God. தேவனது வல்லமை என்று இறங்குகிற அருமையான பாத்திரமாய் இருக்கிறது. ஆகவே நீங்க சந்தோஷப்படுங்கள் அருமையானவர்களே. தத்துவம் பேசவில்லை, அனுபவ ரீதியாக பரிசுத்த பவுல் சொல்கிற வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன் அருமையானவர்களே. ஸ்பர்ஜன். ஸ்பர்ஜன் யார்? The British speaker, preacher. இங்கிலாந்து தேசத்தில் உள்ள வல்லமையான பிரசங்கியார். பொதுவாக என்னுடைய பிரசங்கம் ஸ்பர்ஜனுடைய கருத்துக்களை அதிகமாக கொண்டு வரும். 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த தேவ மனிதனுடைய கருத்துக்களை உங்களுக்கு அதிகமாக நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த ஸ்பர்ஜன் ஒரு அருமையான வாக்கியத்தை சொன்னார். கிரேஸ் க்ரோஸ் இன் த வின்டர். குளிர்காலத்தில் கிருபை வளர்கிறது. கிருபை ஒரு பயிர் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு பயிர், கிருபை பயிர் எப்போது வளரும்? குளிர்காலத்தில். வின்டர் சீசன். வின்டர் சீசன்னா என்ன அர்த்தம்? கஷ்டமான நேரங்கள், சங்கடமான சமயத்தில் கிருபை வளர்கிறது. என் பலவீனத்தில் உம்முடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்கும். உம்முடைய கிருபை என் பலவீனத்தில் விளங்குகிறது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா,
அதே வார்த்தையை பரிசுத்த ஸ்பர்ஜன் சொல்கிறான், தேவ மனிதன் சொல்லுகிறார், கிரேஸ் க்ரோஸ் இன் த வின்டர். குளிர்காலத்திலே கிருபை வளர்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் தோட்டத்தில் உள்ள கீரை செடிகள் வளர்வதை பார்த்து மகிழ்கிறீர்கள். குளிர்காலத்தில் உங்கள் வீட்டிலே கிருபை செடிகள் வளர்கின்றன. துன்ப காலத்தில் தேவனுடைய கிருபை வளர்கிறது. அவை சோர்ந்து போகாதீர்கள். வருத்தமான நேரத்தை தேவ கிருபை வளர்கிற நேரமாக இருக்கிறது. That's a good season for grace. கிருபை வளர்வதற்கு நல்ல பருவ காலம் எது? கண்ணீரின் காலம். கண்ணீரின் காலம். The days of tears are favorable for the growth of grace. கிருபை வளர்வதற்கு அனுகூலமான வேளை கண்ணீரின் வேளை. என் பிரியமான சகோதரிய, சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. உங்கள் வீடுகளிலே கிருபை வளரும். உங்கள் வீடுகளில் தேவனுடைய பையனாகிய கிருபை வளரக்கூடிய காலமாக இருக்கிறதுனாலே சந்தோஷமாக இருங்கள். அருமையானவர்களே, நம்முடைய வருத்தங்களை குறித்து 1 பேதுரு 4 அதிகாரம் 12-13. 1 பேதுரு 4 அதிகாரம் 12-13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னி குறித்து, உங்கள் நடுவில் பற்றி, நீங்கள் இந்த வேளையிலே பூகம்பத்தினாலே அந்த தீவிலே 2 லட்சம் பேர் அழிந்து போனார்களே, அதையல்ல இந்த வேதம் சொல்வது. உங்கள் நடுவில், விசுவாசிகளாகிய உங்கள் நடுவில், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து, பற்றி எரிகிற அக்கினியை போன்ற சோதனையை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாமல், இது ஏதோ இப்படி நடக்கிறது என்று புதுமை என்று எண்ணாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது, கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய மகிமை வெளிப்படுமே, அப்பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால், இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள். கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கிறோம். எப்படி? அவருடைய பாடுகளிலே நமக்கு பங்கு. கிறிஸ்துவுக்காக கண்ணீர் விட்டோம், சபைக்காக துன்பம் அனுபவித்தோம், சங்கடங்கள் அனுபவித்தோம், தேவனுக்காக நடந்தோம், பாடுபட்டோம். கிறிஸ்துவின் நாளிலே நம்முடைய வருத்தம், சஞ்சலம் எல்லாவற்றிற்கும் ஒரு மகிழ்ச்சி உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தரை பின்பற்றி வருவதனாலே நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள், வேதனைகள், சங்கடங்கள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவார். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாயிருங்க. இதை புதுமை என்று எண்ணாதீர்கள். ஏன் 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 என்று கேள்வி கேட்டுக்கொண்டு இராதீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய துன்பங்கள் எல்லாமே தேவனது ஐஸ்வர்யத்தை வெளியே கொண்டு வருகின்றன. தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் என்ன? அவருடைய திவ்ய சுவாபங்கள். கர்த்தருடைய திவ்ய சுவாபங்கள் நமக்குள்ளே உருவாவதற்காகவே இந்த துன்பங்களை எல்லாம் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆகையினால் நீங்கள் விசுவாசியுங்கள். இவன் இப்பொழுது குருடாக இருக்கும் ஒரு தேவன் சொல்லுகிறார், அவன் தேவ மகிமை வெளிப்பட போகிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய வல்லமை அவன் மூலமாய் வெளிப்பட போகிறார். பிரியமானவர்களே, ஒரு சிறு பையன் ஒரு போதகரை நோக்கி ஓடி போனான். பாஸ்டர், அவன் மிக சின்ன பையன், ஒரு 5 வயது பையன். அவன் கேட்க, ஐ ஹவ் a question, எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது என்றான். என்ன கேள்வி என்றான்? நீங்கள் பிரசங்கம் என்று சொன்னீர்களே, இயேசு நமக்குள்ளே வருவார் என்று, அது உண்மையா? ஆமாம். நமக்குள்ளே வருவாரா? ஆமாம். உடனே அவன் கேட்கிறான், நான் சின்ன பையன், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எனக்குள்ளே வந்தார், அப்படியே நான் பிதுங்கி போவேன், என் கண்ணு காது எல்லாம் இயேசுவா தெரியுமே வெளியே, அது எப்படி? என் கண், என் காது, என் வாய் எல்லாவற்றின் வழியாக எது வெளியே வரும்? இயேசு வருமே. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என் பார்வையிலே இயேசு வெளிப்பட வேண்டும், என் வார்த்தையிலே இயேசு வெளிப்பட வேண்டும், என் காதுகள் இயேசு வெளிப்பட வேண்டும். தட் இஸ் கிறிஸ்டியானிட்டி என்று அந்த சின்ன குழந்தைக்கு விளங்காது. அதை வைத்துக் கொண்டது போதகர் நமக்கு பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே,
அது ஒரு நெருக்கமான வேலை. இயேசு ஒரு மனிதருக்குள்ளே போவாரானால் அது தாங்கிக் கொள்ள முடியாது, அந்த சிறு பிள்ளையின் அறிவின்படி. அதுபோல நம்முடைய பிரச்சனைகள் தாங்க முடியாதவைகள், நம்முடைய வேதனைகள் தாங்க முடியாதவைகள். அந்த வேதனையில் கண்ணீர் விடும்போது அந்த கண்ணீர் கிறிஸ்துவை அறிவிக்கும். அந்த கண்ணீர் பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்கிறது, கர்த்தர் நல்லவர், வல்லமை உள்ளவர், மாறாதவர் என்று. நம்முடைய துன்பமான வேளையிலே கண்ணீரோடு யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கண்டார், கர்த்தர் எடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 6000 ஆண்டுகளாக ஒலித்துக் கொண்டிருக்கிற ஜீவ வார்த்தைகள் அவைகள். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன் நெருக்கங்கள், உன் பாடுகள், உன் கஷ்டங்கள் எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்காகவே இருக்கின்றன. ஆகையினால் நீ தேவ சமூகத்திலே வந்து, ஆண்டவரே, என்னுடைய துன்பத்தின் நோக்கம் என்னவென்று கேளுங்கள். நான் தனிமையாக இருக்கிறேனே, இந்த தனிமையின் நோக்கம் என்ன? என் வீட்டிலே இந்த மரணம் நடந்திருக்கிறது, இதற்கு நோக்கம் என்ன? இதை கொண்டு என்ன செய்கிறீர் ஆண்டவரே என்று கர்த்தரிடத்தில் கேளுங்கள். அருமையானவர்களே, தேவனுடைய நோக்கம் நம்மை பணக்காரனாக வைப்பது அல்ல. தேவனுடைய நோக்கம் நமக்கு சுகத்தை தர வேண்டும் என்பது மாத்திரம் அல்ல. அதாவது நோக்கம் என்ற பிரதானமான நோக்கம், இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் பிரதானமான நோக்கம், இயேசு நம்மை அழைக்கிறார் சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு மாத்திரம் அல்ல. இயேசு அழைக்கிறார் எதற்காக? ரட்சிப்பு பெறுவதற்காக, ரத்தம் சிந்துவதற்காக வந்தார். அந்த சிந்தப்பட்ட ரத்தத்துக்கு தான் இயேசு அழைக்கிறார். அந்த அழைப்பை மறந்துவிடக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, ஆகிய இந்த அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவினுடைய உன்னதமான நோக்கம் எது? டு டிஸ்ப்ளே ஹிஸ் கேரக்டர் அண்ட் பவர் அண்ட் க்ளோரி. தேவனுடைய சுவாபம், இயேசுவினுடைய வல்லமை, இயேசுவினுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கை மூலமாய் வெளிப்பட வேண்டும். அருமையானவர்களே, அதனாலே தான் நமக்கு கஷ்டங்கள் உண்டாகின்றன. எல்லா கஷ்டங்களும், எல்லா பாடுகளும் நாம் கிறிஸ்துவுக்கு சகிக்கும் போது அவைகள் எல்லாமே தேவ வல்லமையும் ஊற்றுகளாய் மாறி விடுகின்றன. ஆங்கில கவிஞன் கீட்ஸ் சொல்வான், the saddest thoughts are the sweetest songs என்றார். வருத்தமான பாடல்கள், வருத்தமான நினைவுகளே இனிமையான பாடல்கள் என்றார். வருத்தமான வாழ்வே இனிமையான பாடல். The saddest life is the sweetest song. ஆக என் பிரியமான சகோதரனே, சகோதரியா, நீ வருத்தத்தோடு இன்றைக்கு போகக்கூடாது. ஆராதனை விட்டு போகும்போது நீ மிகுந்த சமாதானமாய் போக வேண்டும். என்னுடைய வருத்தம், என் சஞ்சலம், என் கவலை எல்லாமே ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக மாறப்போகின்றன என்பதை விசுவாசிக்க வேண்டும். அருமையானவர்களே, 4 வசனம் வாசியுங்கள். 4 பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். பகல் காலம் என்றால் என்ன? நான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நேரங்கள் பகல் காலங்கள். பிரியமானவர்களே, உன்னுடைய பகல் காலம் எது? தேவன் நாமம் உன் மூலமாக எப்போது வெளிப்படுகிறதோ அது உனக்கு பகல் காலம். சிஎம்சி மருத்துவமனையில் நீ வியாதியில் படுத்திருக்கிறாய். வியாதியில் படுக்கும்போது உன்னை சுற்றிலும் ஜனங்கள் வருகிறார்கள். என்ன பிரதர், இப்படி படுத்து விட்டீர்கள், ஏன் கர்த்தர் இப்படி செய்து விட்டார், ஏன் தேவன் உங்களை சுகமாக்கவில்லை? நீங்கள் சொல்கிறீர்கள், கர்த்தர் நல்லவர், அவர் அறியாமல் எனக்கு ஒன்று நடக்காது, சுகமாக்கி தீரத்தான் வேண்டும் என்ற எந்த நோக்கமும் எனக்கு இல்லை. என் தெய்வம் சுகமாக்கினால் இந்த பூமியிலே நான் அவருக்காக ஊழியம் செய்வேன், சுகமாக்காவிட்டால் என் கர்த்தருடைய நித்தியமாய் இருப்பேன். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை அறிவிக்கும் பொழுது அது விசுவாசத்தின் வளர்ச்சி, தெய்வ நாமத்தின் மகிமையாக இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, எல்லா கஷ்டங்களுமே தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், அல்லது நான் எவ்வளவு வியாதியில் இருந்தாலும் என் கர்த்தர் என்னை சுகமாக்குவார். எப்படி சொல்கிறீர்கள்? டாக்டர் சொல்லிவிட்டு போகிறாரு நம்பிக்கை இல்லைன்னு. அவருக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன் தெரியுமா? என் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார், உன் வியாதியை நான் சுகமாக்குவேன் என்று. அது தேவ நாம மகிமைக்காக அப்படியே முடியும். ஆகையினால் அருமையானவர்களே, நம்முடைய எல்லா துன்பங்களும் கஷ்டங்களும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாறி தேவநாம மகிமைக்கென்று இருக்கும். ஆகவே அடுத்ததாக கடைசியாக நான் சொல்லுகிறேன்,
இந்த பாடுகள் எல்லாம் சாட்சி சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். இப்போது என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால், நீங்கள் ஏன் ஆசிரியர் வேலையை விட்டு விட்டீர்கள்? ஆசிரியர் வேலையை விட்ட உடனேயே நான் ஒரு பெரிய பங்களா கட்ட, ஒரு புது கார் வாங்க, எல்லா காரியம் செய்தால் ஜனங்கள் சொல்ல புத்திசாலி மனிதன், நல்ல வேலை. இப்படி போனான். நான் பாடுகளும் கஷ்டங்களும் வேதனையை அனுபவித்து வருகிறேன். நான் வேலையை விட்ட உடனே ஒரு சகோதரர் சொன்னார், சார், சுந்தரராஜ் சார், கவனிங்க, நீங்க இப்படித்தான் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ஏனென்றால் உங்க வீடு கீழ்ப்பாக்கம் பக்கத்தில் இருக்கு, நீங்க இப்படித்தான் செய்வீங்க. பைத்தியக்காரர் ஆஸ்பத்திரி பக்கத்தில் என் வீடு இருந்தது. அப்படியெல்லாம் கேலி பண்ணினார்கள். என் கர்த்தரோ என்னை உயர்த்தினார். ஊழியத்துக்கு வந்த ஒருவனையும் கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. கை விடுவாரானால் அவன் ஊழியத்துக்கு லாயக்கு இல்லை. கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, முடிவில் வெற்றி உண்டு. அதுதான் சங்கடம் இல்லாத ஊழியமே கிடையாது. ஆம் பிரியமானவர்களே, இப்போது என்னை பார்த்து நீ எத்தியோப்பியாவுக்கு போகும்போது என்ன நடந்தது என்றால், எத்தனையோ நடந்தது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்வேன், என் கர்த்தராகிய இயேசுவை நான் சந்தித்தேன். God met me, Jesus met me, என்னை இயேசு சந்தித்தார் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய வேதனைகளுக்கு மத்தியிலே ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இயேசுவை பற்றி சொல்வதற்காக. எனக்கு ஒரு கஷ்டம், அன்றைக்கு விமானத்தில் எனக்கு டிக்கெட் இல்லை பிரயாணம் பண்ண. அந்த கஷ்டமே எனக்கு ரட்சிப்பின் வழியை திறந்தது. அந்த தாமதமே என்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வாசலை திறந்தது. ஆம் பிரியமானவர்களே, ஒரு வேலை வாய்ப்பை இழந்திருக்கலாம், ஒரு சம்பள உயர்வை நீங்கள் இழந்திருக்கலாம். அது மற்றொரு விதத்தில் ஆசீர்வாதமாக உங்களுக்கு முடியும் அருமையானவர்களே. ஆகவே கஷ்டம் நஷ்டங்கள் மற்றவர்களுக்கு நாம் சாட்சி சொல்வதற்கு ஏதுவாக இருக்கும். நேரம் அதிகமாகிறது. யாருக்கு? 11 மணிக்கு வந்தவர்களுக்கு அல்ல, ஏற்கனவே வந்தவர்களுக்கு. 10 மணிக்கு வந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, கொஞ்சம் கவனியுங்கள், முடிக்க போகிறேன். இப்போது அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி கேட்டார்? கண்கள் எப்படி திறக்கப்பட்டன? அந்த கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டான். இயேசுவை பற்றி சாட்சி சொல்வது, கண் திறந்து இயேசுவை பற்றி பேசுவதற்கு அவனுடைய குருட்டு தன்மை ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. அவன் குருடனாக இருந்தது ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் இப்போது இயேசுவை பற்றி சாட்சி சொல்லும்படியாக அவன் கண்கள் திறக்கப்பட்டு விட்டன. அடுத்த கேள்வி, அவன் எங்கே என்றார்கள். உன்னை எப்படி சுகப்படுத்தினார்? விவரமாக சொன்னான். அவர் எங்கே? தெரியாது. உன்னை சுகப்படுத்தியது யார்? இயேசு. எப்படி சுகப்படுத்தினார்? இப்படி எல்லாம் செய்தார். அவர் இப்பொழுது எங்கே? தெரியாது. எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியாது நமக்கு. இந்த வேதத்தில் உள்ள எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியாது. அவர் ஏன் உமிழ்நீரை துப்பினார்? தெரியாது. அவர் ஏன் சீலோவாம் குளத்திலே கழுவ சொன்னார்? தெரியாது. சீலோவாம் குளத்திலே கழுவினதினாலே சுகமாயிட்டா? இல்லை. உமிழ்நீரை போட்டதினாலே சுகமாயிட்டா? இல்லை. எதனாலே சுகமாயிட்டு? அவருடைய வார்த்தையினாலே. அப்படியானால் இதெல்லாம் ஏன் செய்ய சொன்னார்? தெரியாது. எல்லா காரியங்களும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இயேசுதான் சுகமாக்கினார். நான் முன்பு குருடனாக இருந்தேன், இப்போது பார்க்கிறேன். நான் முன்பு கடவுள் இல்லாதவனாக இருந்தேன், இப்போது என் கர்த்தரை பிரசங்கிக்கிற மனிதனாக மாறி போனேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். முன்பு நான் பாவத்திலே ஜீவித்து, இப்போது கர்த்தருடைய பாவம் மன்னிப்பிலே ஜீவிக்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அறிந்ததை சொல்லுங்கள், அறியாததுக்காக கவலைப்பட வேண்டாம். இப்ப எத்தனையோ காரியங்கள். இயேசு அந்த ஸ்திரியை பார்த்து தரையிலே எழுதினார். அது என்ன எழுதினார்? இம்போசிஷன் எழுதினார். அது ஒரு ஆராய்ச்சி. என்ன எழுதினார்? எழுதப்பட்ட வேதத்தை ஆராய்ச்சி பண்ணு. என்ன எழுதினார் என்று அறியாததை ஆராய்ச்சி பண்ணாது. அதுபோல தெரியாத காரியங்களை குறித்து கவலையை விடுவோம். கர்த்தர் நமக்கு அறிவித்ததை மாத்திரம் சொல்லுவோம். 9:25 வாசியங்கள், முடிக்க போகிறோம். அதற்கு அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது,
நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றார். அருமையானவர்களே, உங்களால் சொல்ல முடியுமா? முன்பு நான் பாவியாக இருந்தேன், இப்போது நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் கரம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்றைக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுதான் நாம் பெற்ற பெரிய ஆசீர்வாதம். முன்பு ஏழையாக இருந்தேன், இப்போது பணக்காரனா இல்லை. முன்பு வியாதியாக இருந்தேன், இப்போ சுகமாக இருக்கிறேன். அது அல்ல. முன்பு நான் பாவியாக இருந்தேன், இப்போ நான் பரிசுத்தமாக இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை மாற்றியது. இந்த ஒரு பெரிய காரியத்துக்கு தான். இப்போது அவனுக்கு என்ன சம்பவித்தது பாருங்கள். 34ஆம் வசனம். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். இப்போது அவன் வெளியே தள்ளப்பட்ட ஜெப ஆலயத்தில் இடம் கிடையாது. சத்தியத்தை பேசுகிறவனுக்கு இன்றைக்கு மேடைகள் இடமில்லை. உண்மை பேசுகிறவனுக்கு ஊரில் இடமில்லை. யதார்த்தமாக வேதவசனங்களை சொல்லுவனுக்கு பிரசங்க மேடையில் இடமில்லை. அவன் புறம்பே தள்ளப்பட்டான். அவன் வெளியே நின்று கொண்டிருக்கிறான். என் பிரியமான சகோதரி சகோதரியை, சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதினாலே உன்னை சத்துருவாக எண்ணுகிறார்களா? குடும்பத்திலே தூரமாய் தள்ளி வைத்து விட்டார்களா? பிழைக்க தெரியாதவள் என்று, வாழ தெரியாதவள் என்று உங்களை தள்ளி வைக்கிறார்களா? வேத வசனத்தை கடைபிடிப்பதனாலே ஊரார் உற்றார் யாவரும் உன்னை புறம்பே தள்ளுகிறார்களா? இவனை அப்படி தள்ளிவிட்டார்கள். அப்போது ஆண்டவர் அங்கு வருகிறார். 35ஆம் வசனத்தை வாசியுங்கள். 35. அவர்கள் அவனை புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். இப்பொழுதுதான் அவனுக்கு ஒன்றை சொல்லுகிறார். நீ தேவனுடைய குமாரன் மீது விசுவாசமாய் இருக்கிறாயா? அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார்? என் கண் திறக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் என் மனக்கண் திறக்கப்படவில்லையே. தேவகுமாரனா? அவர் யார்? கண்ணை திறந்து இயேசு, ஆனால் தேவகுமாரன் யார் தெரியவில்லையே. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், அவன் இயேசுவை பார்க்கவில்லை. ஏனென்றால் சீலோவான் குளத்தில் அவன் கண்களை கழுவி விட்டு திரும்ப யாரிடத்தில் போகவில்லை. அதனால இயேசுவை பார்க்கல. ஆனால் சத்தத்தை கேட்கிறான். நீ போய் சீலோவான் குளத்திலே கழுவு. அதே சத்தம் இப்பொழுது தேவகுமாரன் யார் என்று நீ அறிகிறாயா? அந்த சத்தத்தை வைத்துக் கொண்டு அறிந்து கொண்டான், இவர்தான் என்னை சுகமாக்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு பேசுகிறவரே அவர். அப்படியானால் இப்பொழுது அவன் சரீரத்தில் வேலை செய்தது அவன் திறக்கப்பட்ட கண் அல்ல, ஏற்கனவே திறந்திருந்த அவனுடைய காது. அவன் கேட்ட தேவ சத்தமே அவனுக்கு உதவியாக இருந்தது. ஆம், என் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையே எப்போதும் ஜெயிக்கும். நீ கேட்கிற தேவனுடைய வார்த்தையே ஜெயிக்கும். ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடு. தேவ வசனத்தை விட்டு விலகாதீர்கள். வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அற்புதங்களை செய்து வேதத்துக்கு மாறாக பிரசங்கம் பண்ணினால் கேட்காதீர்கள், போகாதீர்கள். கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரமே செவி கொடுங்கள். நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு தான் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி நன்றி. தேவகுமாரன் யார் என்று அவரை விசுவாசிக்கிறாயா? அவர் யார் என்று எனக்கு தெரியாது. உன்னோடு பேசுகிற அவரே தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை இப்போது அவன் கண்கள் கண்டன. அவனுடைய மிகப்பெரிய சிராக்கியம் பார்வை இழந்து மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் பூக்களையும் இனங்களையும் ஜனங்களையும் தெருக்களையும் ஊர்களையும் பார்த்தது அல்ல. தேவகுமாரனை அவனை கண்கள் கண்டன. கர்த்தரை அவன் கண்கள் கண்டன. தேவகுமாரனை கண்டது. ஆகவே கர்த்தரை கண்ட கண்கள் கர்த்தரை நன்றியோடு சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா, நன்றி. எங்களுடைய மனக்கண்களை திறந்த தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் கஷ்டமான நேரத்தில் உம்மை கண்டு கொண்டோம். நீர் எங்கள் பரிகாரியாக கர்த்தர், நீ இரட்சகர், நீ மாறாதவர், நீ நித்தியமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென்.
இனிவரும் நாட்களில் ஒரு நம்பிக்கை இடுங்கள். கர்த்தர் எனக்கு அதிசயங்களை விளங்க பண்ணுவார். என் ஜெபங்களுக்கு பதில் தருவார். என் கஷ்டமான நேரம் ஆசீர்வாத பள்ளத்தாக்க மாறி போகும். என் கண்ணீர் ஊற்று தேவனுக்கு சாட்சியாக மாறிவிடும். ஆகையினால் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செலுத்துகிறோம். உம்மை அன்பு செலுத்துகிறோம். தேவகுமாரனை நீ அறிந்திருக்கிறாயா? ஆம், நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரையே விசுவாசிக்கிறேன், அவரையே ஆராதிக்கிறேன், அவரையே நம்புகிறேன். அவர் என்னை சந்திக்க சீக்கிரம் வருகிறார். ஆமென். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீ வழக்கமான வேத பகுதியை கொண்டு வித்தியாசமாய் இன்றைக்கு பேசியிருக்கிறீர். அதற்காக நன்றி. உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவரே, எந்த துக்கமும் எந்த விசாரமும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருப்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, உம்மை குறித்து சாட்சி சொல்லுகிற சந்தர்ப்பங்களை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல சந்தர்ப்பங்களை எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று மன்றாடி கேட்கிறோம். இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான வேளையாக கடந்து போனதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு பிறகு நாங்கள் மாற்றப்பட்ட ஒரு ஜீவியத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படியே மாற்றத்தை தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.